السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله رحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال نبينا صلى الله عليه وسلم ما عمل ابن آدم يوم النحر عملا أحب إلى الله من إراقة الدم. رواه الترمذي. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. அன்பான உறவுகளே, இஸ்லாமிய சொந்தங்களே, முஹிப்புர் ரசூல் மீடியாவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அரபு மாதங்களினுடைய இறுதி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ், இறுதி மாதம் என்பதை விட இனிய மாதம் என்று சொல்வதில் மிகையல்ல. காரணம், அந்த துல்ஹஜ் மாதத்திற்கென்று பல்வேறு சிறப்புகள் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய பல அமல்களில் முக்கியமாக பிரதானமாக கருதப்படுவது குர்பான் என்கிற சாலச் சிறந்த ஒரு அமல். இந்த அமல், இந்த வணக்கம், இந்த இபாதத்து குறித்து பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் குழப்பங்களும் வருடந்தோறும் ஏற்படுவது வழமை. காரணம், தொழுகையை போன்று அனுதினமும் நடைபெறக்கூடிய அமல் அல்ல இந்த குர்பான் என்பது. வருடத்திற்கு ஒரு முறை செய்யப்படுகிற அமலாக இருக்கின்ற காரணத்தினால் சில சட்டங்கள் சொல்லப்பட்டாலும் அது கவனத்தில் இல்லாமல் ஆவது ஒரு இயற்கையினுடைய விதியாக இருக்கிறது. எனவே முக்கிய சட்டங்களாக பல மக்களுக்கு பல குழப்பங்களை உருவாக்குகிற, பல சந்தேகங்கள் ஏற்படுத்துகிற சில முக்கியமான சட்டத்திட்டங்களை உங்களுக்கு அது பற்றிய விளக்கங்களை தரலாம் என்று முஹிப்புர் ரசூல் மீடியாவின் மூலமாக நாங்கள் எல்லாம் ஆசைப்படுகிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, முதலாவதாக இந்த குர்பான் என்பது யாருக்கு கடமை, யார் மீது கடமை என்கிற பொழுது பொதுவாக முஸ்லிமான வசதியுள்ளவர்களுக்கு கடமை என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அதையும் கடந்து ஜகாத் யாருக்கு கடமையோ அவர்களுக்கு தான் குர்பானும் கடமை என்கிற ஒரு விஷயத்தை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். உண்மையும் அப்படித்தான். ஆனால் அதில் சில முக்கியமான விஷயத்தை நாம் கவனிப்பது கிடையாது. ஜகாத் யாருக்கு கடமை, அவர்களுக்கு ஜகாத்து கடமையாவதற்கான பொருளாதாரம் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்தால், ஒரு வருடம் முழுமையாக இருந்தால் அவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆனால் குர்பானுக்கு அப்படி அல்ல. நன்றாக கவனிக்க வேண்டும். அன்றைய நாளில் தங்களுடைய தேவைகள் போக, அத்தியாவசிய தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், இவை போக நம்மிடத்தில் குறிப்பிட்ட தொகை இருந்தால் அவர் மீது குர்பான் என்பது கடமையாகி விடுகிறது. அதே போல் ஜகாத் கடமை அப்படிங்கிறத நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மள்ட்ட தங்கம் இருந்தா நமக்கு கடமை, அதிகமான சொத்துக்கள் இருந்தா கடமை அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, 87.5 கிராம், கிட்டத்தட்ட 10.25 பவுன் நம்மள்ட்ட ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ அந்த அளவுக்கு அல்லது அதனை விட அதிகமாக இருந்தால் அவருக்கு ஜகாத் கடமை. அந்த தங்கத்திற்கு கடமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த தங்கம் இருந்தாதான் ஜகாத்து கடமையாகுது அப்படின்னு விளங்கிடக்கூடாது. தங்கத்திற்கான கடமை என்ன, 87.5 கிராம் 10.25 பவுன் இருந்துச்சுன்னா தங்கத்துக்கு கடமை. அப்ப மற்ற பொருட்களில் நாம் எப்படி கணக்கிட்டுக் கொள்வது அப்படின்னு பார்த்தா, 612.5 கிராம் வெள்ளியினுடைய அளவு, வெள்ளி பொருளாகவோ அல்லது அதற்கு நிகரான தொகையாகவோ அல்லது அதற்கு நிகரான சொத்துக்களோ இருந்தால் மற்ற பொருட்களில் எல்லாம் ஜகாத்து கடமையாயிரும். இது ஜகாத்திற்கான விஷயம்.
சரி, குர்பான் எப்படி கடமைங்கிறத நம்ம எடுத்துக்கிறணும்? தங்கத்தை கவனிக்கணுமா அல்லது வெள்ளியை கவனிக்கணுமா, சொத்து மதிப்புகளை நம்ம கணக்கிடணுமா அப்படின்னு பார்த்தா வெள்ளியினுடைய அளவைத்தான் நாம் கணக்கிட வேண்டும். அப்ப வெள்ளி 617 கிராம் இருந்தாதான் கடமையா அப்படின்னு கேட்டா அன்பானவர்களே அப்படி அல்ல. அந்த 617 கிராமுக்கான தொகை உங்களிடம் இருந்தால் அல்லது அந்த தொகைக்கு நிகரான பொருட்கள் சொத்துக்கள் சேமிப்புகள் உங்களிடம் இருந்தால் கடமையாகி விடுகிறது. அப்ப 2026ஆம் ஆண்டினுடைய கணக்கின்படி குறைந்தபட்சம் ஒரு நபரிடத்தில் 1,80,000 ரூபாய் தொகை இருக்கும் என்றால் அல்லது அதற்கு நிகரான சொத்து மதிப்புகள் இருக்கும் என்றால் நிச்சயமாக அவர் மீது கடமையாகி விடுகிறது. அப்ப உதாரணமா நம்ம மனைவி கிட்ட ஒரு ஆணிடத்துல அவர் வருமானத்தை சேமிச்சு பேங்க்லயோ அல்லது வேற ஏதேனும் ஒரு இடத்துலயோ அவர் ஒரு 1,80,000 ரூபாயினுடைய தொகையை வச்சிருக்கிறாரு அல்லது அதற்கு அதிகமாக வச்சிருக்கிறாரு அல்லதுக்கு நிகராக ஒரு சொத்துக்களை வச்சிருக்கிறாருன்னு அந்த ஆணின் மீது கடமையாயிருது. அப்ப பெண்ணுக்கு அந்த இடத்துல பைசா இல்ல, ஹசரத் என்னுடைய மனைவிட்ட அந்த அளவுக்கு பைசா இல்ல அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட தங்கம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த தங்கம் 87.5 கிராம் அப்படிங்கறது கவனிக்க கூடாது. 1,80,000 அளவுக்கு நிகரான தங்கம் அந்த பெண்ணுக்கு உரிமையாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த பெண்ணின் மீதும் கடமையாக ஆகிவிடுகிறது. அப்ப அந்த தங்கம் இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு டவுட் வரும், நம்ம கணவர் மகராக கொடுத்த தங்கமும் அது கணக்குல வருமா? சில பேர் அதை லெஸ் பண்ணிட்டு கணக்கு பண்ணுவாங்க. அப்படி இல்ல, மகராக கொடுத்தாலுமே ஒரு ஆணிடம் இருந்து மகராக பெண்ணுக்கு சென்று விட்டால் அது பெண்ணுக்கு உரிமைப்பட்டது. அப்ப அந்த மகரையும் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும். ஆக சுருக்கமாக சொல்வதானால் 1,80,000 ரூபாய் அல்லது அதற்கு நிகரான சொத்துக்கள் உங்களிடம் இருக்கும் என்றால் கட்டாயமாக அவர் மீது குர்பான் என்பது வாஜிபாகி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல பலருக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமா அப்படிங்கிறது சில பேருக்கு சந்தேகம். சிலர் இன்னும் அதை அப்படியே அமல் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதும். ஆனா பாத்தீங்கன்னா அவர் மீது கடமை இருக்கும், ஒரு மனைவி மீது கடமை இருக்கும், அவங்க தகப்பனார் மீது, அவங்களுடைய தாயார் மீது, பிள்ளைகள் மீது எல்லாம் கடமை இருக்கும் குர்பான். ஆனா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு அப்படிங்கிற கணக்குல பலரும் இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதும் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. சட்டம் அப்படி சொல்லவே இல்லை. கட்டாயமாக ஒரு ஆடு என்பது ஒரு நபருக்குத்தான், ஒரு நபருக்கு ஒரு ஆடு. அதுவே மாடாக இருந்தால் அதில் 7 நபர்கள் அல்லது ஒட்டகமாக இருந்தால் அதில் 7 நபர்கள் பங்கெடுத்து கொள்ளலாம். ஆட்டில் ஒருவரை கடந்து வேறு யாரும் அதில் பங்கு கொள்ள முடியாது அப்படிங்கிறத விளக்கணும். அடுத்ததாக இன்னும் சில குடும்பங்கள் என்ன பண்றாங்கன்னா, காலம் காலமாக ஒரு ஆட்டை அண்ணன் தம்பிங்க ஒரு 2 பேர் 3 பேர் அக்கா தங்கச்சிங்க இல்லை தாய் தகவல் இவங்க எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரு 40,000 35,000 30,000 25,000 இப்படிங்கிற ஒரு பெருமானம் உள்ள ஒரு ஆட்டை இவங்க எல்லாம் சேர்ந்து 10,000 15,000 12,000 5,000 அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு ஆடு வாங்கிட்டு அவங்க குர்பான் கொடுக்குறாங்க. அப்ப இது கூடுமான்னு கேட்டா கட்டாயமாக அந்த ஒரு ஆடு அந்த 4 பேர்லையோ அல்லது 5 பேர் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, பணம் கொடுத்தவர்கள் ஒருவருக்கு மட்டும்தான் அது பாத்தியப்படும், வேறு யாருக்கும் அது உரிமைப்படாது. அப்ப அதனால இவங்க ஷேர் சேர்ந்து ஒரு ஆட்டை ஷேர் கொடுக்க முடியாது. இஸ்லாம் சொல்வது மாடு அல்லது ஒட்டகத்தில் தான் 7 நபர்கள் பங்கிட முடியும். 7 நபர்களுக்கு அதிகமாக அந்த இடத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியாது. அப்ப இன்னைக்கு பல குடும்பங்களின் சட்டங்கள் தெரிஞ்சாலும் கூட இதில் மிக மிக கவனக்குறைவோடு தான் இன்றைக்கு நம் சமூகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆடு ஒருவருக்குத்தான், அதில் வேறு யாரும் பங்கிட்டு கொள்ள முடியாது. இதுவரைக்கும் அந்த செயல்பாடு நம்மிடம் இருந்தால், வல்லோன் அல்லாஹ் தெரியாமல் செய்திருந்தால் அதை மன்னித்து அந்த குர்பானை அங்கீகரிக்கட்டும். இனி வரும் காலங்கள் இந்த சட்டத்தை முழுமையாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தரட்டும். அடுத்ததாக இன்றைக்கு பலருக்கு பலவிதமான ஒரு சந்தேகத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, மரணித்தவர்களுக்கு நம்ம குர்பான் கொடுக்கலாமா? எங்க அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க, என்னுடைய அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, என்னுடைய மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க அல்லது கணவர் வஃபாத் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு நம்ம குர்பான் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கொடுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அதிலும் ஒரு நிபந்தனை உண்டு. என்ன அப்படின்னா, நம்மீது கடமை இருக்கும் என்றால் முதலில் நமக்கான கடமையை அங்கு பூர்த்தி செய்ய வேண்டும்.
உதாரணத்திற்கு ஒரு ஒரு ஆணுக்கு அவர் மீது குர்பான் கடமையா இருக்குது. அவர் அவருடைய மனைவி ஒஃபாத்தா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கு குர்பான் கொடுக்கலாம் அப்படின்னா, இவர் மீது கடமையாகியதை முழுமையாக இவர் முதலாவதாக அவருடைய கடமையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹு தாலாவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் மேல்மிச்சத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதிகமான வசதிகள் இருக்கு அப்படின்டா தாராளமாக மரணித்தவர்களுக்காக அவர் குர்பான் கொடுக்கலாம். அது கடமை அல்ல, அவங்க மேல, மரணிச்சவங்க மேல கடமை இல்லை. சரி, ஹயாத் உள்ளவங்க அவங்க கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா கட்டாய கடமை இல்லை. பொருளாதார வசதிகள் இருந்தால் தாராளமாக மரணித்தவர்களுக்கு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு செய்வதற்கு முன்பு தன் மீது அல்லது தனக்கு கீழ் உரிமைப்பட்டவர்கள் மீது, தன்னுடைய கண்ட்ரோல்ல சில பேர் இருப்பாங்க, ஏன்னா மனைவி இருப்பாங்க, மனைவியோட பொருளாதாரம்லாம் இவர்கிட்ட தான் இருக்கும். அப்ப அந்த மனைவிக்கு அவர் கொடுக்கணும். அவங்க அத்தாமா ஒஃபாத் ஆயிருக்காங்க அப்படின்னா மனைவியை விட்டுட்டு தன்னை விட்டுட்டு அவங்க அத்தாமா கொடுக்கலாமா? அப்படி கொடுக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஹயாத் உள்ளவர்களுக்கு தான் சட்டத்தை அந்த இடத்துல நமக்கு முழுமையாக்கி கொடுத்திருக்கிறான். புரிவதாக இருந்தால் புரிவதற்காக சொல்கிறேன். ஒரு நபருக்கு தொழுகை என்பது ஹயாத்துள்ள காலம்தான் அவருக்கு தொழுகை கடமை. மரணித்ததற்கு பிறகு அவர் மீது தொழுகை கடமை அல்ல. அப்போ நம்ம ஹயாத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், இன்ன பிற அமல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை முதலில் நாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றியதற்கு பிறகு மரணித்தவர்களுக்காக நஃபிலான அடிப்படையில் தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். ஆனா இன்னைக்கு முஹப்பத் அடிப்படையில் முதல்ல ரசூலுல்லாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அல்லது சஹாபாக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அல்லது எங்களுடைய குடும்பத்திற்கென்றே சில வழிமார்கள் பிரத்யேகப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் குர்பான் கொடுக்குறோம், இல்லை எங்கள் அத்தாமா எங்களை காலமெல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்காக நாங்கள் குர்பான் கொடுக்குறோம் அப்படின்னு அடுத்தவர்களுக்காக, மரணித்தவர்களுக்காக செய்வது தவறு அல்ல. முதலில் அந்த முஹப்பத்து முக்கியம்தான். ஆனால் முஹப்பத்தை விட இறை கடமையை நிறைவேற்றுவது அதை விட முக்கியம். எனவே முதலில் நமக்கான கடமையை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கீழுள்ள, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழுள்ள நபர்களுக்கு செலுத்தியதற்கு பிறகு, கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு தாராளமாக அவர்களுக்கு கொடுத்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல இன்னைக்கு பலருக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, கடனாளியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி குர்பான் கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஜகாத் கடனாளிகளுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு பொது கருத்தாக, பொது சட்டமாக விளங்கி வச்சிருக்கிறோம். அந்த கடன் அப்படிங்கிறதுலையும் சில வித்தியாசங்கள் இருக்கு. ஜகாத்தாக இருக்கட்டும், குர்பானாக இருக்கட்டும், மீள முடியாத கடன் ஒருவருக்கு இருக்கும் என்றால், நம்ம லைஃப் லாங் சம்பாதிச்சாலும் நம்மளால அடைக்கவே முடியாது அப்படிங்கிற நபராக இருந்தால் அவருக்கு ஜகாத்து கடமை இல்லை. முதல்ல அந்த கடனை தான் அவர் நிறைவேற்றணும். வேண்டுமானால் ஜக்காத்துடைய தொகையை அவருக்கு கொடுத்து அவருடைய கடன் நிறைவேற்ற வைக்கலாம். ஆனால் அவர் மீது ஜக்காத்து கடமையாகாது. அதே போன்றுதான் மீள முடியாத கடன் ஒருவருக்கு இருக்கும் என்றால் அவர் மீது குர்பான் என்பதும் கடமை அல்ல. அதுவே நம்மளால கொடுக்க முடியும், ஒரு வருஷத்துல கொடுத்துடலாம், இல்லைன்னா 6 மாசத்துல கொடுத்துடலாம், இல்லைன்னா இவங்ககிட்ட காசு நம்மளோட காசு வர வேண்டியது இருக்குது, அதை வாங்க நீங்க கொடுத்துடலாம் அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும், அவங்களுடைய துணிமணி வாங்குவாங்க, அவங்களுடைய அத்தியாவசிய செலவுகள், இன்னும் அதிகமான செலவுகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா குர்பான் வரும்போது மட்டும் இந்த ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வருவாங்க. என்னன்னா இது எப்படியா அந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. அல்லாஹ்வை யாரும் ஏமாற்ற முடியாது. அதனால கடனாளிகள் என்றால் திரும்ப செலுத்த முடியாத, மீள முடியாத, கடனிலேயே தங்களுடைய வாழ்க்கை மூழ்கிவிட்ட ஒரு நபருக்குத்தான் குர்பான் என்பது கடமை இல்லை. திருப்பி செலுத்த முடியும் அல்லது வந்துரும், இந்த தொகையை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு தனிநபருக்கும் தெரியும். நம்மளால இது கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் இதை நம்மளால் அடைக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய அந்த கடனை அடைக்க முடியும் என்கிற நிலை இருந்தால் குர்பான் நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்னும் சிலருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஹஸரத் எங்கள்கிட்ட வசதி இல்லை, ஆனால் கடனும் இருக்குது, ஆனால் நாங்கள் குர்பான் கொடுக்க ஆசைப்படுறோம் அப்படின்டா அவன் கொடுக்கவே கூடாதான்னு கேட்டால் அப்படி அல்ல, தாராளமாக கொடுத்து கொள்ளலாம். இன்னும் சொல்வதானால் இறைவன் அதை விரும்புகிறான். ஏன்னா தன்னுடைய கஷ்ட சூழ்நிலையில, தன்னுடைய ஃபக்ர்ல, ஏழ்மையில, வறுமையில் இருக்கும் பொழுதும், கடன்ல இருக்கும் பொழுதும் கூட அல்லாஹ்விற்காக நான் இந்த குர்பானை செய்கிறேன் என்று மனமுவந்து முன் வருகிறார் என்றால் தாராளமாக அந்த குர்பான்
அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதற்கான வெகுமதிகள் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிகமாகவே வழங்கப்படுகிறது என்றெல்லாம் கிதாபுகள் சொல்லப்படுகிறது. எனவே தாராளமாக கொடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக்கிறணும். அதே போல் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில நபர்கள் எல்லாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வசதியா இருந்தாலுமே ஷேர் கொடுத்துக்கிட்டா போதுமானது அப்படின்னு. அது ஒரு சலுகை, அவ்வளவுதான். அஃதலுல் அலாஹி, இந்த உதுஹியா கொடுக்கப்படுகிற பிராணிகளிலேயே மிக மிக சிறந்தது எது அப்படின்னு கிதாபில் சொல்லப்படுகிறது என்றால் ஆடுதான். அப்போ நம்மனால 25,000 ரூபாய் கொடுத்து எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தாராளம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஆடுகள் வாங்க முடியும் என்கிற வசதி வல்லோன் அல்லாஹ் வழங்கி இருந்தால் கட்டாயமாக அவர்கள் ஆடு கொடுப்பது தான் மிகச்சிறந்தது. மாடு கொடுத்தால் கூடுமா, ஒட்டகம் கொடுத்தால் கூடுமா, ஷேரில் சேர்ந்து கொள்ளலாமா என்று கேட்டால் சேர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த குர்பான் நிறைவேறும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் முழுமையான நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த இடத்துல நம்ம ஆடு தான் கொடுத்தாகணும். சில நபர்கள் இருப்பாங்க, என்ன அப்படின்னா ஒரு ஆடு வாங்குவதற்கு வசதி இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குர்பான் கடமையாக இருக்கும். ஆனால் எல்லா தொகையும் அதுலேயே நம்ம போட்டோம்னா நமக்கான தேவைகள் இன்னும் இருக்குங்கிற சூழ்நிலை உள்ள சில நபர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு வேண்டுமானால் சில சலுகை உண்டு. என்ன அப்படின்னா, யாராவது ஒரு நபருக்கோ அல்லது இரண்டு, எத்தனை பேருக்கு உங்களால் ஆடு வாங்க முடியுமோ ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு கடமை உள்ளவர்கள் மீது மாடிலோ அல்லது ஒட்டகத்திலோ நீங்கள் பங்கு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற சில நுணுக்கமான முக்கியமான சட்டத்திட்டங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் அறிந்ததின்படி அமல் செய்யக்கூடிய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைவாக ஒரே ஒரு சட்டம். இன்னும் பலருக்கு இந்த துல்ஹஜ் மாதம் பெற வந்துருச்சு அப்படின்னா குர்பான் கொடுக்குறவங்க நகம், முடி இவைகளெல்லாம் களையணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது குர்பான் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க மட்டுமா, அல்லது அந்த குடும்பத்திற்குரிய எல்லா நபர்களும் அப்படித்தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு உண்டு. பொதுவாக யாரின் மீது கடமையாக ஆகி இருக்கிறதோ, உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவருக்கு இப்போ குர்பான் கடமையாக இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் கடமை இல்லை, அல்லது குடும்ப தலைவிக்கு கடமையாக இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா, யாருக்கு கடமையாக இருக்கிறதோ, யார் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹஜ் பிறை 1க்கு முன்னால், துல்ஹஜ் பிறை 1 ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய ரோமங்களையும் அவருடைய நகங்களையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், களைந்து கொள்ள வேண்டும். எது வரைக்கும் அப்படின்னா குர்பான் கொடுக்கிற வரைக்கும். சில நபர்கள் 10வது நாள் பெருநாள் அன்னைக்கே கூட குர்பான் கொடுப்பாங்க, சில நபர்கள் மறுநாள் கொடுப்பார்கள், இன்னும் சிலர் அதற்கு மறுநாளும் கொடுப்பார்கள். 3 நாள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அப்போ அந்த பெருநாள் முடிஞ்சது நகை வெட்டிடணும் அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல. குர்பான் உங்களுடைய பெயருள்ளான அந்த கடமையை நீங்கள் நீக்கிவிட்டால் அது 10வது நாள் அல்லது 11வது நாள் அல்லது 12வது நாள், எந்த நாளில் நீங்கள் குர்பான் கொடுக்கிறீர்களோ அந்த நாளில் நீங்கள் குர்பான் கொடுத்து முடித்ததற்கு பிறகு தாராளமாக உங்களுடைய நகங்களை, ரோமங்களை மீண்டும் சுத்தம் செய்து கொள்ளலாம். அதுவரைக்கும் நீங்கள் கலைந்து கொள்ளாமல் இருப்பது சுன்னத். ஒருவேளை கவனம் இல்லாம ஒருத்தங்க நியத்து வைக்கிறவங்க முடி வெட்டிட்டாங்க, இல்லை நகம் வெட்டிட்டாங்க, இது மிகப்பெரிய குற்றமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் அல்ல. ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம், அந்த சுன்னத்திற்கான நன்மைகளில் குறைவு ஏற்படுமே தவிர இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக ஆகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்பான் கொடுக்க நாடிவிட்டால் உங்களுடைய ரோமங்களையும் நகங்களையும் துல்ஹஜ் பிறை 1க்கு முன்னால் கலைந்து கொள்ளுங்கள். குர்பான் கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் அதனை அப்புறப்படுத்த வேண்டாம், சுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். எனவே சுன்னத் என்கிற அடிப்படையில் தான் இந்த சட்டம் சொல்லப்படுகிறது. அதே போன்று யார் குர்பான் கொடுக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பொருந்தாது. குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களுக்கும் கடமையாக இருந்தால் அத்துணை நபர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்பதை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய குர்பான்களை இஹ்லாசான முறையில் மன தூய்மையோடு உள தூய்மையோடு சட்டதிட்டங்களை முழுமையாக பேணி உங்களுடைய குர்பான்களை கொடுக்க முன்வாருங்கள். யாருக்கெல்லாம் கடமை என்று அறிந்திருக்கிறீர்களோ அந்த கடமையை நிறைவேற்றுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்
நாம் செய்கின்ற அத்துணை அமல்களையும், குறிப்பாக குர்பானை வல்லுன் அல்லாஹ் முழுமையாக எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் சஹாபாக்களிடமிருந்தும் குறிப்பாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் நல்லோர்கள் சாலிஹீன்கள் வலிமார்களிடமிருந்தும் அதனை அங்கீகரித்தானோ அதுபோன்று அங்கீகரிக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.